ஒரு வெறும் பில்டிங் எப்போதுமே அது வீடாகாது. அந்த பில்டிங்கில் ஆளுங்களும் இருக்கணும், அதே மாதிரி அவங்க தேவைக்கு யூஸ் பண்ணுற பொருட்களும் இருக்கணும். அப்போ தான் அது முழுமையான ஒரு வீடுன்னு சொல்ல முடியும். எல்லார் வீட்லேயும் காமனாக இருக்கக்கூடிய பொருட்களை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஏசி. மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் கூட ஏசி வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் ஏன் ஏசி வாங்காமல் இருப்பாங்க அப்படின்னா, ஏசி வாங்கினா அதிகமாக கரண்ட் பில் வருமோ அப்படின்னு ஒரு டவுட்டில் தான் வாங்காமல் இருப்பாங்க. ஏசி மெயின்டைன் பண்ணுறது மூலமாக கூட கரண்ட் பில்லை கண்டிப்பாக மிச்சம் பண்ணலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் கரண்ட் பில்லு அதிகமாக வருதா கம்மியாக வருதான்னு சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஏசி வாங்க போகிறீங்க அப்படின்னா ரூமோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஏசி வாங்கணும். அதே மாதிரி சின்ன ரூமுக்கு 1.5 டன் 2 டன்னு ஏசி மாட்டுறதும், பெரிய ரூமுக்கு 1 டன் ஏசி மாட்டுறது தான் வேஸ்ட்டு. ஸோ ஏசி வாங்கும் போதே நம்ம ரூம் என்ன சைஸில் இருக்குது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கவனமாக பார்த்து வாங்கணும். ஓகே, இப்போ உங்கள் வீட்டில் ஏசி இருக்குதுன்னு வச்சுக்குவோம். ஸ்ப்ளிட் ஏசி அப்படின்னா 10 அடி உயரத்தில் ஏசியை மாட்டணும். அதே இது விண்டோ ஏசி அப்படின்னா 3லேருந்து 4 அடி உயரத்துல இருந்தே மாட்டினா போதும். ஸோ ஏசியை மாற்றுறதுல கூட நம்ம கவனமாக இருக்கணும். ஏசியில் ஒரு ஃபில்ட்ரு இருக்குது. அந்த ஃபில்டரை வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம கலட்டி க்ளீன் பண்ணணும். அப்படியே வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல கூலிங் காற்று கிடைக்கும். அதே மாதிரி கரண்ட்டு அரை கரண்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் ஏசியை கண்டிப்பாக ஆன் பண்ணவே கூடாது. அப்படியே நம்ம அரை கரண்டில் ஏசியை ஆன் பண்ணி விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபயர் ஆகக்கூட வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஒரே நேரத்தில் 6 மணி நேரத்துக்கு மேலே ஏசி போடவே கூடாது. ஒரு 6 மணி நேரத்துக்கு அப்புறம் சின்னதாக 1/2 hour கேப் விட்டு திருப்பி ஏசியை ஆன் பண்ணலாம். நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. அப்போ கடையிலலாம் 12 hours ஏசி ஓடுதுன்னு கேட்டால் அவங்க கரெக்டாக சர்வீஸை ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி வந்தாலுமே ஏசி என்னதான் நல்லா ஓடுனாலும் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஏசியை முழு சர்வீஸ் பண்ணணும். அப்போ தான் ஏசிக்குள்ளே இருக்கிற மிஷின் ரொம்ப வருஷத்துக்கு நல்லாயிருக்கும். அடுத்ததாக சமையல் பாத்திரம். நான்ஸ்டிக் சமையல் பாத்திரத்தை எப்போதுமே யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அதில் இருக்கிற கோட்டிங் நம்மளுடைய உடம்பை பாதிக்குது அப்படின்னு இப்போ ரீசெண்டாக சொல்லப்படுது. ஸோ நான்ஸ்டிக் பாத்திரத்தை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுங்க. மண்பான பாத்திரத்தை கூட உடையலை அப்படின்னாலும் பரவாயில்ல, நாம் அடிக்கடி மாற்றணும். சமைக்கும் போது சமையல் பாத்திரம் மூலமாக கூட உங்களுடைய கேஸை கண்டிப்பாக மிச்சம் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னா, ஒரு காயோ ஒரு குழம்போ பாத்திரத்தில் வைக்கும்போது வெந்துருச்சா கொதிக்குதா இப்படியெல்லாம் நம்ம அடிக்கடி ஓப்பன் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு கேஸ் ரொம்பவே வேஸ்ட் ஆகும். பாத்திரத்தோடைய மூடியை அடிக்கடி ஓப்பன் பண்ணனா காய்க்கு கிடைக்கக்கூடிய அந்த வெப்பநிலை அடிக்கடி சேஞ்ச் ஆகிறதுனால கேஸ் அதிகமாக எடுத்துக்கிறோம் சமைக்கிறதுக்கு. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த பாத்திரத்துக்கு மேலே மூடி கண்ணாடி மூடியாக நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா குழம்பு கொதிக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்ணாடி மூலமாகவே பார்த்துக்கலாம். நம்ம எல்லார் வீட்லையுமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் அப்படின்னா அது ப்ரெஷர் குக்கர் தான். குக்கரெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். குக்கரில் ஏதாவது சமைச்சோம் அப்படின்னா குக்கரை மட்டும்தான் பாதி பேர் கழுவுவாங்களே தவிர அந்த மூடியில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு வழக்கம் போல் எடுத்து வச்சுருவாங்க மற்ற பாத்திரத்தோட. அந்த தப்பு பண்ணவே பண்ணக்கூடாது. ஒரு தடவை குக்கரை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா குக்கரையும் கழுவணும், மூடியையும் கழுவணும். அப்படியே குக்கர் மூடியை கழுவினாலுமே பாதி பேர் அந்த விசிலை கழுவவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் பாத்திரத்தோட பாத்திரமாக போட்டோம்னா விசில் மிஸ் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக அந்த விசிலை ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சுருவாங்க. அந்த விசிலை கொஞ்சம் கொஞ்சமாக அழுக்கு சேர்ந்து குக்கர் வெடிக்க கூட ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்பெல்லாம் சமைக்கிறீங்களோ விசிலையும் சேர்த்து வாஷ் பண்ணுறதுக்கு பழகிக்கோங்க. ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் குக்கரில் சமைக்கும் போது கேஸ் கட்டு கரெக்டாக போட்டிருக்கிறோமா நல்லா இருக்குதா அப்படின்னு எப்போதுமே ஒரு தடவை செக் பண்ணிட்டு குக்கரை லாக் பண்ணுங்க. ஏன்னா கேஸ் கட் மூலமாக கூட நம்மளுடைய குக்கர் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. நாம் குக்கரை பெரும்பாலும் காலையில் சமைப்போம், ஈவினிங் டைமில் சமைப்போம். அப்போ கேஸ் கட்டு சரியில்லை அப்படின்னா திரும்ப போய் உடனே நமக்கு வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ கேஸ் கட்டு எப்போதுமே இன்னொன்று அடிஷ்னலாக வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நம்மளுடைய இந்த பிஸியான லைஃப்பில் நம்ம உடனே கேஸ் கட்டை போய் வாங்கி சமைச்சு நம்மளால் வேலைக்கோ ஸ்கூலுக்கோ டக்குன்னு அனுப்ப முடியாது. ஏன்னா சமைக்கிறவங்களுக்கு தான் தெரியும் சமையலில் அந்த குக்கர் எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப்பாக இருக்குது அப்படின்னு. அடுத்ததாக கவுண்டர் டாப் எப்போதுமே நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க. தேவையில்லாத குப்பையை கவுண்டர் டாப் மேலே வைக்கவே வைக்காதீங்க.
கவுண்டர் டாப் ஓரத்தில் வந்து எறும்பு சாக் பீஸ் போட்டு வச்சுக்கோங்க, எறும்பு வராமல் இருக்கிறதுக்காக. முட்டை ஓடு இருந்துச்சு அப்படின்னா அதையும் மூளைக்கு மூளை நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பல்லி வராமல் இருக்கும். அது கூட ஏதாவது ஒரு நறுமண வாசனை திரவியம் இருந்துச்சு அப்படின்னா அதையும் அந்த இடத்துல வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கிச்சன் வந்து ஸ்மெல் அடிக்காது. தேவையில்லாத குப்பையெல்லாம் அப்பப்போ நீங்கள் டஸ்ட்பினில் போடுங்க. அப்புறம் போட்டுக்கலாம்னு கவுண்டர் டாப் மேலேயே ஒதுக்கி வைக்காதீங்க. அடுத்ததா வேக்கம் கிளீனர். வீடுகளில் இருக்கிற தூசியை உறிஞ்சி எடுக்கிற விரட்டி அடிக்கும் வேக்கம் கிளீனர் மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஃபர்ஸ்ட்டு வேக்கம் கிளீனரை க்ளீன் பண்ண போகிறீங்க அப்படின்னா சுவிட்ச் பாக்ஸில் இருந்து பிளக் பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. அதில் இருக்கிற எல்லா பைப்பும் வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கும். ஸோ அதை கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். வேக்கம் கிளீனர் மேலே எந்த ஒரு பொருளையும் வைக்காதீங்க. அதனுடைய வெயிட் தாங்க முடியாமல் வேக்கம் கிளீனருடைய அந்த டியூப் வந்து ஓட்டையாயிடுச்சு அப்படின்னா அந்த மிஷினுடைய காற்று வந்து இழுக்கிற தன்மை போயிடும். வேக்கம் கிளீனர் வந்து சுத்தம் பண்ண உடனே தூசியை ரிமூவ் பண்ணிருங்க. இல்லைனா வேக்கம் கிளீனரோடைய ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து ரொம்பவே ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அடுத்ததா டிவியை எப்போதுமே அதிகமாக வெளிச்சம் இருக்கிற ஏரியாவை பார்த்து வைக்காதீங்க. ஏன்னா டிவி பார்க்கும்போது டிவியில் கிளார் அடிக்கும். அதே மாதிரி ஜன்னலை ஒட்டியும் டிவியை வைக்காதீங்க. மழை தண்ணி வந்துச்சுன்னா டிவியில் கண்டிப்பாக படும். டிவியை துடைக்கிறேன்னு கண்ட லிக்விடு வச்சு துடைக்கவே கூடாது. வெறும் காட்டன் துணி மட்டும் யூஸ் பண்ணி டிவியோடைய ஸ்க்ரீனை துடைச்சா போதும். அப்படி லிக்விடு வச்சு தான் துடைக்கணும் அப்படின்னா உங்கள் டிவி என்ன பிராண்டோ அந்த பிராண்டோட சர்வீஸ் சென்டருக்கு கால் பண்ணி அவங்க என்ன லிக்விட் சொல்கிறாங்களோ அந்த லிக்விடை வாங்கி நீங்கள் தாராளமாக டிவியோட ஸ்க்ரீனை லிக்விட் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். மழை வந்தால் டிவியை ஆஃப் பண்ணுறதோட டிவி வயரையும் கலட்டுங்க. வயரை கலட்டலை அப்படின்னா இடி விழுந்துச்சுன்னா டிவியும் சேர்ந்து போயிடும். அடுத்தது வாட்டர் ஹீட்டர். பொதுவாக வாட்டர் ஹீட்டர் வந்து 3 டைப்பில் இருக்குது. எலக்ட்ரிக் வாட்டர் ஹீட்ரு, கேஸ் வாட்டர் ஹீட்ரு, சோலார் வாட்டர் ஹீட்டர்னு இந்த 3ல் ஏதாவது ஒன்று தான் உங்கள் வீட்டில் இருக்கும். வாட்டர் ஹீட்டர் வந்து எப்போதுமே நீங்கள் சுவிட்ச் ஆன்லேயே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் எப்போ குளிக்க போகிறீங்களோ இல்லை எப்போ பாத்ரூம் போகிறீங்களோ அப்போ மட்டும் 1 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆன் பண்ணாலே போதும், உங்களுக்கு சுடுதண்ணி ரெடி ஆகிடும். ஸோ சுவிட்சை ஆஃப் பண்ணி உங்களுடைய கரண்ட் பில்லை மிச்சம் பண்ணிக்கலாம். குளிச்ச உடனே ஈரக்கையால் வாட்டர் ஹீட்டர் சுவிட்சை கண்டிப்பாக ஆஃப் பண்ணவே பண்ணாதீங்க. ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நார்மல் பைப்பை கொஞ்சம் நேரம் திறந்து விட்டு அதுக்கப்புறமாட்டி சுடுதண்ணி பைப்பை ஓப்பன் பண்ணுங்கள். இது மூலமாக உங்கள் பாத்ரூமில் இருக்கிற பிளாஸ்டிக் பக்கெட்டையும் சேவ் பண்ணும். அடுத்ததாக சோஃபா செட்டு. உங்கள் வீட்டில் ஹாலை ரொம்ப அழகாக வச்சுருக்கிற பொருள் தான் வந்து சோஃபா செட்டு. சோஃபா வந்து பல மெட்டீரியலில் இருக்குது. 5000லேருந்து லட்சக்கணக்கு வரைக்கும் சோஃபா இருக்குது. அதை எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவையாவது சோஃபாவில் இருக்கிற கவரு இல்லைனா சீட்டை சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா ஹால் வந்து எப்போதுமே வாசலுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறதுனால ஈஸியாக தூசி வந்து சோஃபாவுக்கு வந்துடும். ஸோ நம்ம வீட்டில் வந்து கண்டிப்பாக சோஃபாவுடைய கவரை சேஞ்ச் பண்ணி ஆகணும். சோஃபாவுக்கு கவர் இல்லை அப்படின்னா வேக்கம் கிளீனரை வச்சு கண்டிப்பாக க்ளீன் பண்ணியே ஆகணும். சோஃபாவில் எப்போதுமே முன்னாடி உட்காந்துருக்கிற இடத்த மட்டும்தான் நம்ம க்ளீன் பண்ணுவோம். ஆனால் சோஃபாவில் அடிப்பகுதியிலையும் சைடுலையும் கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். சோஃபாவில் ஏதாவது சின்னதாக கிழிஞ்சிருச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக சரி பண்ணணும். இல்லை அப்படின்னா அந்த ஹோல் வழியாக எறும்பு, தூசி, பூச்சின்னு இதெல்லாம் வந்து உள்ளக்க போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். இது உங்களுக்கான கொஸ்டின். ப்ரெஷர் குக்கரில் சமைச்ச உடனே விசிலை க்ளீன் பண்ணி தான் எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்கிறவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விசிலை க்ளீன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள்.